பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இங்கே தோன்றிய விளையாட்டு தமிழகத்தில் தோன்றியது என்ற ஒரு கூற்றும் உண்டு. தேசிய எல்லைகள் மட்டுமல்ல, உலக எல்லைகளை கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன். அதனால்தான் பிரசாத் அவர்கள் என்னிடம் வந்தபோது, நண்பர் தமிழில் பிச்சு வாங்கிட்டு வருது 25 வருஷமாயும் தமிழ் மறக்கல அவர். அதற்கும் நன்றி சொல்லிக்கொண்டு, என்னை தேர்ந்ததற்காகவும் நன்றி சொல்லிக்கொண்டு, சச்சின் அவர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை ஒரு பெருமையாகவும் கடமையாகவும் எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற வேண்டும். மீண்டும் இங்கு இறுதி ஆட்டம் நடக்கும் பொழுது அவர்கள் இங்கு வந்து சேர வேண்டும் என்ற வாழ்த்துடன் எனக்கு இந்த பொறுப்பையும் இந்த பெருமையும் சேர்த்த என் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். கமல் சார் வராரு, ஏதாவது நல்ல டைட்டில் வைக்கணும், தமிழுக்கு என்ன வச்சா நல்லா இருக்கும். கமல் சார் வராரு, அவர் டீம் அம்பாசிடர், ஸோ தமிழ் தலைவான் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதெல்லாம் இவங்க பிளேயர்ஸ் தமிழ்நாடு முழுக்க தேடி, இந்தியா முழுக்க தேடி, வேர்ல்டு முழுக்க தேடி நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம். யூ சோஸ் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஆர் ஆல் ஓவர் த ஸ்டேட், ஆல் ஓவர் த கண்ட்ரி. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கியூரியாசிட்டி கொஸ்டின். சப்போஸ் உங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு கபடி டீமை நாளைக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை ஃபஸ்ட்டு உங்கள் டீமுக்கு கொண்டு வருவீங்க? whom you want to be? கமல் சார் கேப்டன் வச்சிருவேன். அப்போ அவருக்கு தான் நீங்கள் மைக்க கொடுக்கணும். பரமக்குடியில் சின்ன வயசுலேயே கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார்? அந்த வயசுல ஆட முடியாது. நான் 2.5 வயசுல பரமக்குடியிலிருந்து வந்துட்டேன். அந்த வயசுல ஆட முடியாது. ஆனால் ஆடி இருக்கேன். அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டைரக்டர். ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுவேன். அவுட்டோருக்கெல்லாம் போனேன். ஒரு வாட்டி ஒருத்தர் ஆர்வமாக இந்த மாதிரி சத்தம் போட்டுட்டு ஆர்வமாக விளையாடி இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு. மூக்குடன் எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. அதுலேருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதான் கடைசியில் பிராண்ட் அம்பாசிடர் வந்து இங்கே வந்துருக்காங்க. எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து தமிழ் தலைவாசன பன்மையில் பேர் வைத்தது. இப்பதான் சமீபத்தில் உரிமையில பேசுறது ஒரு பெரிய தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிட்டீங்க, அதான் பிரச்சனை. தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, which means எல்லோரும் இந்நாட்டு மன்னரே என்பதுதான். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக. நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுதான் நான் நம்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறதும் குணாதிசயம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, மூத்த அண்ணனாக திகழும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாக திகழும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு எடுத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அது அவர் செஞ்சுட்டே வராரு பல இதில், அது பாராட்டுக்குரியது. நான் வந்து விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான். அதனால நான் இதை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான். கபடி, சடுகுடு, கூத்து என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது. அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது.